அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்பத்துக்கு ஒரு பணப்புழக்கங்கள் வரணும். பணம்ங்கிறது எப்பயுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே இல்லாமல் குடும்பத்துக்கு ஒரு சரளமான ஒரு பணப்புழக்கம், பணம் ஏதாவது ஒரு வகையில் வரணுங்கிறதுக்காக நம்ம வெறும் ரூபாய் மட்டும் வச்சு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம். இதுக்கு ரொம்பலாம் செலவு பண்ண தேவையில்லைங்க. வெறும் ரூபாய் காயின் இங்கே பார்த்தீங்களா, வெறும் ரூபாய் மட்டும் வச்சு நம்ம செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய இது மாதிரி சின்ன சின்ன எளிய தாந்திரிக பரிகாரங்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்களும் சீக்கிரமாக உங்கள் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக பலனடையலாம். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். எப்பயுமே நம்ம பணம்ங்கிற ஒரு இது எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா, பணம்ங்கிறது எப்பயுமே ஒரு இடத்துல தங்கவே தங்காது. நம்ம குடும்பத்தில் எடுத்துக்கோங்க, எவ்வளோ வருமானங்கள் வருது, ஆனால் அந்த எல்லா வருமானமும் நம்ம குடும்பத்தில் இருக்கா? ஏதாச்சும் ஒரு செலவுகள், ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் அப்படி நடந்துட்டு பணமானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி போய்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட பணம் நமக்கு நம்மளுடைய தேவைக்கு என்றைக்குமே வீட்டில் இருக்கிறோம். பணம் இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தையே வரக்கூடாது. நம்முடைய குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் பணம் குடும்பத்தில் எப்பயும் வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் அது ஒரு எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். அதற்காக நீங்கள் செலவு பண்ணுற ஒரு நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் ரூபாய் நாணயம், இந்த ரூபாய் காயின் வச்சு நம்ம செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம். இதுக்கு நமக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, இதற்கு தேவையானது இந்த கடுகு. கடுகுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நார்மலாக சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சமையலுக்கு எடுக்கக்கூடிய அந்த சாதாரண ஒரு கடுகு தான். இந்த கடுகு நம்ம இந்த பொருள் இல்லாமல் நம்ம சமையல் பண்ணவே முடியாது. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த கடுகு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கடுகு எப்பயுமே குறையவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமே இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம். ரூபாய் காயின், கண்டிப்பாக சில்லற காயின்ஸ் நம்ம வீட்டில் என்றைக்குமே இருக்கும். இது ரெண்டு வச்சு தாங்க நம்ம பண்ண போகிறோம். எதற்காக நம்ம இந்த ரூபாய் நாணயங்கள் வச்சு நம்ம எதுக்காக இந்த பரிகாரங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூபாய் நாணயம், ரூபாய் நாணயம் வச்சு நிறைய ஆன்மீக பரிகாரங்கள் நம்ம பண்ணுறோம். இந்த ரூபாய் காயின்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மகாலட்சுமியோட அம்சம். அதில் நம்ம மகாலட்சுமி தாயருடைய எல்லா ஒரு தாந்திரிக பரிகாரங்களாக இருக்கட்டும், ஆன்மீக பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் ரூபாய் ரூபாயில் நம்முடைய சாக்ஷாத் நாராயணனும் குபேரனும் அந்த ரூபாய் காயினில் வசிக்கிறதா ஒரு ஐதீகம். அதனால் இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு நம்ம ரூபாய் காயின் எடுத்திருக்கோம். இதுக்கு வீட்டில் இருக்க அந்த சாதாரண, இதுக்காக புதுசாக வாங்கணுமா வைக்கணுமான்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க சாதாரண இந்த ஒரு கடுகு போதும். இந்த கடுகு வச்சு தான் செய்ய போகிறோம். இதுக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா இது மாதிரி ஒரு மூடி போட்ட ஒரு கண்ணாடி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கணும். கண்ணாடி நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நம்ம ஒரு காஃபி பொடி எடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த காஃபி பொடியோட சின்ன ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ எங்கள் கிட்ட இல்லை, இது இவ்வளோ பெருசாக இருக்கேம்மா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம நிறையா சாப்பாடெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம், இல்லாட்டி வெளியில் இது மாதிரிலாம் குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் வாங்குவோம். நீங்கள் அது மாதிரி சும்மா சின்னதான இருக்குது இது மாதிரி பிளாஸ்டிக் டப்பா, இது மாதிரி மூடி போட்ட டப்பா, இதை கூட நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி இது மாதிரி ஒரு கண்ணாடி இது மாதிரி எடுத்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு இது காமிச்சு கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ பாருங்கள், இதில் இருக்க கடுகை நான் இதில் கொட்டியிருக்கேன். இந்த இது நமக்கு எப்பயுமே இந்த கண்ணாடி நம்ம என்ன டப்பா எடுக்கிறோமோ, என்ன இது எடுக்கிறோமோ அது ஃபுல்லாக இப்படி நமக்கு நல்லா இப்படி நிறைஞ்சு இருக்கணும் இந்த கடுகானது. இப்போ இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரே ஒரு ரூபாய் நாணயம், அதாவது இது எப்போ நம்ம ஆரம்பிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இந்த பரிகாரத்தை இப்போ செவ்வாய்க்கிழமை பார்க்குறவங்க செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூபாய் நாணயத்தை யாருக்குமே தெரியாமல் நல்லா இங்கே பாருங்கள், நல்லா அப்படி கையால் இப்படி இப்படி பண்ணிவிட்டு, அதாவது இப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த நாணயமானது தெரியவே கூடாது. அந்த கடுகுக்குள்ளே நல்ல மூழ்கி இருக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் பார்த்தீங்களா, அப்போ வெள்ளிக்கிழமை இனி ஒரு ரூபாய் நாணயம், இந்த ஒரு ரூபாய் நாணயம், இந்த ரூபாய் நாணயத்தை எடுத்து இதே மாதிரி போட்டு வைக்கணும். அதே மாதிரி ஒரு மாதத்தில் வர மொத்தம் 4 வாரங்கள் இருக்குது. அந்த 4 வாரங்களில் மொத்தம் 8 நாட்கள். அப்போ 8 ரூபாய் நாணயங்கள் நம்ம வைக்கிறீங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு மொத்தம் 40 ரூபாயை நம்ம இதுக்குள்ளே வைக்கிறோம். ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதே மாதிரி நீங்கள் எப்பயும் போல் பண்ணுறீங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இந்த கடுகடப்பா நம்ம இது எதுவுமே இது பண்ணாமல் அப்படியே நீங்கள் பாட்டுக்கு அடுப்படியில் ஒரு ஓரத்தில் வச்சிடணும். அவ்வளோதான்.
ஒரு மாதம் முடிச்சதுக்கப்புறமேட்டு மொத்தம் 40 ரூபா நம்ம உள்ளே போட்டிருப்போம் பார்த்தீங்களா, இந்த 40 ரூபா காயினையுமே நீங்கள் எடுத்துட்டு வெளியில் எடுத்து அந்த 40 ரூபாயை ஏதாவது தான தர்மங்களுக்கு தான் கண்டிப்பாக பண்ணணும். நம்மளுடைய சுய இதுக்கு, அதாவது நம்மளுடைய தேவைக்கு நம்ம இதை வந்து உபயோகப்படுத்தவே கூடாது. அது ரொம்ப தப்பான ஒரு பாவமான ஒரு செயலாயிரும். அதனால் 40 ரூபாயில் ஏதாச்சும் யாருக்காச்சும் ஒரு வேளை சாப்பாடு, 4 இட்லி, உங்களால் இல்லை பிஸ்கட் பாக்கெட்டு, இல்லை ஏதாச்சும் பொருட்கள், அது மாதிரி என்ன உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ, இல்லை கோவிலுக்கே போகிறீங்க, கோவிலுக்கு வெளியில் எத்தனையோ பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் ஒரு உணவுப் பொட்டலம் வாங்கி கொடுத்தா கூட போதும். அது மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணிவிட்டு, இந்த கடுகு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடுகை நீங்கள் கால்படாத செடியில் கொட்டிடணும். நீங்கள் நினைக்கலாம், இது என்னங்கம்மா இவ்வளோ கடுகையும் எப்படி நம்ம போடுறது, ரொம்ப விலைவாசி விற்கிது, இப்படி கடுகுக்கு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதற்காக தான் சொன்னோம். இது மாதிரி இந்த டப்பா இப்போதைக்கு நான் சாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இதை விட சின்ன டப்பா இருந்ததுன்னா, ஒரு 50 கிராம் 25 கிராம் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, சின்ன டப்பாக்குள்ளே இது மாதிரி 8 காயின் தாராளமாக போகும். நமக்கு ஒரு மாதத்தில் 8 காயின் தானே தேவைப்படும், 8 காயின் தாராளமாக போகும். அது மாதிரி நீங்கள் உள்ளே வச்சுட்டு இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. இதற்கு எப்படி நம்ம எப்போ வந்து இதை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமை காயின் போடுறோம். நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை பண்ணவே கூடாதுங்க. திங்கள், புதன், வியாழன், சனி, ஞாயிறு, அந்த பாக்கி இருக்க 5 நாட்கள், செவ்வாய்க்கிழமையை தவிர பாக்கி இருக்க 5 நாட்களில் நீங்கள் இந்த காயினை யூஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது தர்மங்கள் பண்ணலாம். திருப்பி இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் இதை எப்பயும் போல் கடுக்கை நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும், ரொப்பிக்கணும். இதே மாதிரி காயின் போட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாற்றி பண்ணணும். இது மாதிரி நீங்கள் ஒரு மாதம் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணப்புழக்கங்கள் நிறைய வரும். வீட்டில் வந்து பணம் வந்து நமக்கு இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து என்றைக்குமே இருக்காது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தாந்திரிக பரிகாரம். ஆனால் இதில் ஒரே ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஏதாச்சும் ஒரு ரகசியங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுக்கு என்ன ஒரு ரகசியம்னு கேட்டிங்கன்னா, இந்த கடுகு பரிகாரம் பண்ணுறப்ப இந்த கடுகு பரிகாரத்தை நம்ம இது மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் கூட நீங்கள் யாருக்கிட்டமே சொல்லக்கூடாது. ஒரு கணவன்கிட்ட கூட நீங்கள் சொல்லக்கூட தேவையில்லை. இதை நீங்கள் பாட்டுக்கு தனியாக ஒரு டப்பனாக்கி நீங்கள் மூலையில் வைக்க போகிறீங்க. யாருக்குமே ஒன்றுமே சொல்ல வேணாம். கோவிலுக்கு போகிறப்பே வெளியில் போகிறப்பே யாருக்காச்சும் ஒரு பொட்டலம் வாங்கி கொடுத்துட்டு போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த கடுகு பரிகாரத்தை யார்கிட்டையுமே எதுவுமே மூச்சே விடாமல் ரகசியமாக இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் பணப்புழக்கங்கள் நிறைய வருங்க. அடுத்த மாதமான நீங்களே ஆட்டோமேட்டிக்காக இந்த டப்பாவை நீங்கள் மாற்றி நீங்கள் திருப்பி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதே மாதிரி நீங்கள் ரொட்டீனாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த முறையில் நீங்கள் பண்ணி பாருங்கள். குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். இதற்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். இதை குளிச்சுட்டு தான் பண்ணணுமா, பூஜை பண்ணணுமா, இல்லாட்டி இதுக்கு சுவாமிக்கு தீபம் ஏற்றணுமா, அப்படி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். பீரியட்ஸ் ஆகுதே, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பிறப்பு இறப்பு தீட்டுகள் எங்களுக்கு ஏதாச்சும் இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் சந்தேகப்படவே தேவையில்லைங்க. இதற்கு இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு எந்தவித தீட்டுகள் விதிவிலக்குகள் எதுவுமே கிடையாது. பதிவை பார்க்குறீங்களா, டக்குன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும் வச்சு இன்றைக்கே எப்போ பார்க்குறீங்களோ அப்போ செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஆனால் ஆரம்பிக்கிற நாள் மட்டும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் ஆரம்பிச்சிருங்க. மற்றபடி நேரம் காலம் எதுவுமே பார்க்க வேணாம். நீங்கள் கண்ணை மூடி நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கடுகுக்கு நல்லதை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்களும் தாந்திரிக குணங்களும் கடுகுக்கு நிறைய இருக்குது. நம்முடைய பணமானது நம்ம எவ்வளோ இது பண்ணுறோமோ, இது மாதிரி இந்த தாந்திரிக பரிகாரம் செய்கிறோமோ, பணத்தை அதை நம்மக்கிட்ட ஈர்த்து கொடுத்து பணத்தை வந்து பெருக்க செய்கிற அற்புத குணங்கள் கொண்டது. இந்த பரிகாரமானது கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் அளிக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.